பாலுக்கு பயந்த பூனை. ஒருமுறை எலிகளின் தொல்லையைப் போக்க கிருஷ்ணதேவராயர் அரசர் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பூனையையும் அதற்கு பால் கொடுக்க ஒரு மாட்டையும் வழங்கினார். ஆனால் பால் அதிகம் கிடைத்ததால் பூனைகள் சோம்பேறித்தனமாகி எலிகளை வேட்டையாடாமல் போனதைக் கண்ட தெனாலிராமன் ஒரு தந்திரம் செய்தார். அவர் தனது பூனைக்கு பாலை கொதிக்க வைத்து கொடுத்தார். அதனால் அதன் வாய் சுட்டது. சில நாட்கள் இப்படி செய்ததால் தெனாலிராமனின் பூனை பாலை பார்த்தாலே பயந்து ஓடியது. அரசர் பூனைகளை சோதித்தபோது மற்றவர்களின் பூனைகள் கொழுத்திருந்தாலும் தெனாலிராமனின் பூனை மட்டும் மெலிந்து காணப்பட்டது. காரணம் கேட்ட அரசரிடம் அவர் பாலை காட்டினார். பூனை பயந்து ஓடியது. அப்போது தெனாலிராமன் வயிற்றுப்பசிதான் வேலை செய்ய உண்மையான தூண்டுகோல் என்று விளக்கினார். அவரது சாமர்த்தியத்தை மெச்சி அரசர் அவருக்கு பரிசளித்தார். உங்களுக்கு இந்த வீடியோ கிளி ஒன்றை அரசர் கிருஷ்ணதேவராயர் பரிசாக பெற்றபோது பொறாமை கொண்ட புலவர்கள் அதை தெனாலிராமனிடம் கொடுத்து ஒரு வாரத்தில் கிளியை பேசாமல் செய்துவிட்டால் தண்டனை என்று சவால் விடுத்தனர். தெனாலிராமன் கிளியை வீட்டுக்கு கொண்டு சென்று அதன் முன் தங்கக்காசு மற்றும் இரும்புத் துண்டை வைத்து தானும் மனைவியும் தினமும் கிளியே தங்கம் வேண்டுமா இரும்பு வேண்டுமா என்று உரக்க பேசினார். இதனால் குழப்பமடைந்த கிளி அரசவையில் பேச மறுத்தது. கடைசியில் தெனாலிராமன் கூட்டிற்குள் ஒரு மெல்லிய கம்பியை செருகியதும் கிளியுடனே தங்கம் வேண்டுமா இரும்பு வேண்டுமா என்று கத்தியது. ஒரு பறவையை மௌனமாக்காமல் எதை பற்றி பேச வேண்டும் என்று குழப்பத்தில் ஆழ்த்திய தன் புத்திசாலித்தனத்தால் தெனாலிராமன் சவாலை வென்றார். இந்த ஒருநாள் இரவு திருடர்களை பார்த்த தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான திட்டம். நான் என் நகைகளை பெட்டியில் போட்டு கிணற்றில் போடுகிறேன் என்று தெனாலிராமன் சத்தமாக பேசினார். இது ஒரு பொய். ஆனால் பேராசை பிடித்த திருடர்கள் இதை கேட்டு உண்மை என்று நம்பினார்கள். திருடர்கள் பெட்டியை எடுக்க என்ன செய்வார்கள்? கிணற்றில் உள்ள தண்ணீரை முழுவதும் வெளியேற்றுவார்கள். அப்போது கிணற்று தண்ணீர் தோட்டச் செடிகளுக்கு இலவசமாக பாயும். திருடர்கள் மிகவும் பேராசையுடன் இருந்தார்கள். அந்த பெட்டியில் நிறைய தங்கம் இருக்கும் என்று நம்பினார்கள். அதனால் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு தண்ணீரை கிணற்றிலிருந்து வெளியேற்றினார்கள். அவர்கள் உழைத்தது தெனாலிராமனுக்காக, ஆனால் அவர்களுக்கு தெரியாது. திருடர்கள் பெட்டியை திறந்து பார்த்தபோது உள்ளே தங்கம் இல்லை, வெறும் கற்கள் மட்டுமே இருந்தன. அவர்கள் ஏமாந்து போனார்கள். தெனாலிராமன் வெளியே வந்து என் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சியதற்கு நன்றி என்று சிரித்தபோது திருடர்களுக்கு வெட்கமாக இருந்தது. தெனாலிராமன் தன் புத்திசாலித்தனத்தால் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் திருடர்களுக்கு பாடம் புகட்டுவதும் ஆகிய 2 வேலைகளையும் ஒரே நேரத்தில் முடித்தார். இந்த கதை போன மாம்பழங்கள். விஜயநகரத்து மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தோட்டத்தில் இருந்த மிக அரிய சுவையான மாம்பழங்கள் இரவோடு இரவாக திருடப்பட்டுவிட்டன. இது குறித்து மன்னர் கோபத்தில் இருக்கையில் தெனாலிராமன் மீது பொறாமை கொண்ட மந்திரி தாதாச்சாரியார் திருடன் இவர்தான் என குற்றம் சாட்டினார். திருடனை நிரூபிக்க தெனாலிராமன் ஒரு தந்திரம் செய்தார். திருடியவர் யார் என்று கண்டுபிடிக்க எல்லோரும் ஒரு கையை பின்னால் கட்டிக்கொண்டு நிற்க வேண்டும் என்றும் அப்போதுதான் திருடனின் கையில் ஒட்டியிருக்கும் மாம்பழ வாசனையை மோப்பம் பிடிப்பேன் என்றும் கூறினார். உண்மையில் மாம்பழம் தின்றவன் கையிலுள்ள பிசுபிசுப்பை துடைப்பதற்காக தெரியாமல் பின்னால் கட்டாத கையால் துடைத்திருக்கக்கூடும் என்று யூகித்த தெனாலிராமன் அனைவரும் கையை பின்னால் கட்டிய பின் தாத்தாச்சாரியாரை சுட்டிக்காட்டினார். அதிர்ச்சியடைந்த தாத்தாச்சாரியார் தான் எந்த கையால் மாம்பழத்தை துடைக்க முயன்றாரோ அந்த கையை மறைக்காமல் வைத்திருந்தார். அதில் மாம்பழ பிசுபிசுப்பு இருந்ததை மன்னர் கண்டறிந்தார். அதன் மூலம் தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. தெனாலிராமன் ஆணவமுள்ள பண்டிதர் கதை. ஒருமுறை விஜயநகர சபைக்கு எல்லா சாஸ்திரங்களையும் கற்றதாக தன்னைப்பானே புகழ்ந்து கொண்ட ஒரு ஆணவமுள்ள பண்டிதர் வந்தார். சவாலை ஏற்ற தெனாலிராமன் ஒரு பழைய துணியில் எள், சாணம், எருமை தோல் கயிறு ஆகியவற்றை வைத்து அதற்கு திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்று பெயர் கொடுத்து அதுதான் விவாதம் செய்யப்போகும் அரிய நூல் என்று பண்டிதரிடம் கூறினார். இப்படி ஒரு நூலை கேள்விப்படாத அந்த பண்டிதர் அவமானத்திற்கு பயந்து விவாதத்திற்கு முதல் நாள் இரவே யாரும் அறியாமல் ஊரை விட்டே ஓடினாள். பின்னர் தெனாலிராமன் அரசரிடம் அந்த பொய் நூலின் ரகசியத்தை கூறி ஆணவம் கொண்டவனை அறிவால் வென்றார். நீதி: ஆணவம், அதாவது அகந்தை அழிவை தரும், அறிவே சிறந்தது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ.